வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, மோசடி ஸ்டாராக மாறிய பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது, 1000 கோடி கடன் வாங்கி தருவதாக கையாடல், இணையதளத்தில் பரபரப்பு செய்தி. பவர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்டதாக சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. சதுரங்கை வேட்டை படத்தை பார்த்த பலருக்குமே இந்த ஒரு கேள்வி இருந்து வந்தது. ஒருத்தர் எப்படி இத்தனை பேரை ஏமாற்றினார் என்பது இருக்கலாம். ஆனால் அதில் ஊருக்கு ஒரு பெயர், தொழிலுக்கு ஒரு ஏமாற்றி வழி என கதாநாயகன் நட்டினுடைய கதாபாத்திரம் அமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் பவர் ஸ்டார் விஷயத்தில் நடப்பது ஒரே விஷயம்தான். ஆனால் அவரிடம் பணத்தை கொடுத்துவிட்டு ஏமாறுபவர்கள் குறித்த தகவல்களும், அதன் பின்பு பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது செய்யப்படுவதும் நடவடிக்கையை மேற்கொள்வதும் தொடர்ந்து ஒரு சூழல் போல நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்படியான ஒரு சம்பவம் தான் மீண்டும் நடைபெற்று இருக்கிறது. பவர் ஸ்டார் அவர்கள் 1000 கோடி கடன் வாங்கி தருவதாக கூறி டெல்லி தொழிலதிபரிடம் 5 கோடி பெற்று மோசடி செய்ததாக பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை இன்று கைது செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக கடந்த 2018ஆம் ஆண்டு முதல் நீதிமன்றத்தில் முறையாக விசாரணை ஆஜராகாமல் இருந்த நிலையில் 2 முறை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நிலையில் பவர் ஸ்டார் சீனிவாசன் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி செய்யப்பட்ட பணத்தை திரைப்படம் மற்றும் போக்குவரத்து செலவுக்காக பயன்படுத்தியிருப்பதாக தெரிய வந்தது. பவர் ஸ்டார் சீனிவாசன் மீது அதே போல 6 மோசடி வழக்கு சென்னையில் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. பல்வேறு மோசடி வழக்கில் தொடர்பு இருந்ததாக மத்திய குற்றப்பிரிவு சென்னை 2013 ஏப்ரல் 26 சீனிவாசனை கைது செய்தது. அதேபோல ராமநாதபுரம் தேவிப்பட்டினத்தைச் சேர்ந்த முனியாசாமி என்பவருக்கு இறால் பண்ணை மற்றும் உப்பு தொழிலை மேம்படுத்த 15 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி ஆவண கட்டணமாக 14 லட்சம் ரூபாய் பெற்று போலி காசோலை வழங்கியதாக புகார் அளிக்கப்பட்டது. கடன் வழங்கப்படவில்லை, மேலும் பணம் திருப்பி அளிக்கப்படவில்லை இன்று வரை. இதையடுத்து முனியசாமி ராமநாதபுரம் மற்றும் முதன்மை குற்றவாளி நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை சீனிவாசன் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகதால் 2023 டிசம்பர் அவருக்கு எதிராக பிடிவாரண்டு பிறக்கப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 11ஆம் தேதி அவர் உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி மார்ச் 20ஆம் தேதி அன்று ஆஜராக உத்தரவிட்டாங்க. ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலதிபர் ரங்கநாதனுக்கு 20 கோடி ரூபாய் கடன் வாங்கி தருவதாக 50 லட்சம் ரூபாய் கமிஷனாக பெற்று ஏமாற்றியதாக சென்னை காவல் ஆணையத்தில் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. சீனிவாசன் அவர்கள் 2013 கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். இவரது புகார் பட்டியலை பார்த்த இணையவாசிகள் பவர் ஸ்டாரா இல்லை மோசடி ஸ்டாரா என கேள்விகள் எழுப்ப தொடங்கியிருக்கிறாங்க. இந்த நிலையில் மீண்டும் பார்த்தீங்கன்னா நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் அவர்கள் மீண்டும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.